ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் விஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா சம்டைம்ஸ் இங்கே ஏதோ விஜெட் இல்லாத மாதிரி, இங்கே ஏதோ ரோ இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ அதை நான் கவனித்தேன். ஸோ அது வந்து காரணம் இந்த கலர் ஸ்டார்ட் தான். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து காலம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காலம் வந்து என்னென்னா, அதுக்கு நான் இந்த கண்டெய்னர் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும் கண்டெய்னர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்டெய்னரோட இது இங்கே இருக்குது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு மேலேயும் கண்டெய்னரை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு சைல்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட்டர். ஸோ இப்போ நமக்கு ரோ மட்டும் தான் இருக்குது. ரோ இருக்குது. நம்ம அதை இது காலமாக மாற்றணும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணால் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுவோம். ஸோ அதான் பெஸ்ட்டு. ஸோ நான் ஒரு கண்டெய்னர் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது டெலிட் பண்ணிடலாம். ரோ டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணி இப்போ காலம் விஜெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலம் அதே தான். அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் விஜெட் எடுத்துக்கும். ஸோ அதனால் சில்ட்ரன் இருக்கும். சில்ட்ரன் அதில் நம்மளோட சில்ட்ரன் விஜெட்ஸை பாஸ் பண்ணணும். சைல்டு விஜெட் ஒரு சிங்கிள் சைல்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்பிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெட், ப்ளூ, green, yellow, pink, orange is SPD. அது அந்த ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ. ஓகே, காலம் விஜெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரோ விஜெட் கொடுக்கும்போது அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்படி ரோவாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலமாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இதோட மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் மாறுமா? அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதோட மெயின் ஆக்சிஸ் இப்போ என்னவா இருக்குது, கிராஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலமோட மெயின் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இதுதான் மெயின் ஆக்சிஸ். கிராஸ் ஆக்சிஸ் வந்து இது. ஸோ இப்போ இதோட மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம், சென்டர் கொடுப்போம். ஸோ சென்டர் கொடுத்தா இப்போ பார்த்தீங்களா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து காலம் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்துடும். திரும்பி பாக்ஸ் மாதிரி இல்லை, பரவாயில்ல, பாக்ஸ். ஸோ இது வந்து காலமோட மெயின் ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மெயின் ஆக்சிஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட மெயின் ஆக்சிஸ். ஸோ ஓகே இதுதான். ஸோ இதுதான் அதோட மெயின் ஆக்சிஸ். கிராஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கிராஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். காலம் படி பார்க்கும்போது கொஞ்சம் இதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடுங்க. காலமையும் ரோவையும் ஒன்றா பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா அதை தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க. இந்த பக்கம் மறைச்சிட்டு இந்த பக்கம் மட்டும் பாருங்கள். இது வந்து காலம் பார்க்கும்போது இது அதோட மெயின் ஆக்சிஸ், இது வந்து அந்த கிராஸ் ஆக்சிஸ். ஸோ நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து அதோட மெயின் ஆக்சிஸ். அதாவது காலமோட மெயின் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது. அதோட ஹரிசாண்டல் வந்து கிராஸ் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்றப்பல தான் அது மூவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் போன வாட்டி நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டோம். அந்த பிரச்சனையை சொன்னால் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து அவைலபிள் ஹைட் கிடைக்கல. ரோக்கு வந்து அவைலபிள் ஹைட் கிடைக்கல. ஏன்னா பை டிஃபால்ட் என்டையர் வித்தை வந்து ரோ எடுத்துக்கும். காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், என்டையர் ஹைட் அது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட கிராஸ் ஆக்சிஸ் எலிமெண்ட்டான அந்த ஹரிசாண்டல் லேயரை நம்ம ஹரிசாண்டல் லைனை ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். கிராஸ் ஆக்சிஸ் எலிமெண்ட் டாட் சென்டர் பண்ணிப்போம். சென்டர் இதையும் சென்டர் ஆகணும். இப்போ நம்ம என்ன ஆகும்னா இங்கே இருக்கிறது நமக்கு இந்த சென்டராக இருக்கணும். ஏன்னா இது வந்து மெயின் ஆக்சிஸ் வந்து இதுதான். மெயின் ஆக்சிஸ் வந்து இதில் சென்டராக இருக்குது. கிராஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆகும்போது சென்டரில் இருக்கணும், கம்ப்ளீட்டாக சென்டரில் இருக்கணும். ஸோ இருக்கான்னு பார்ப்போம், சேவ் பண்ணி பார்ப்போம். ஆகலை, அதாவது சென்டர் ஆகலை. கிராஸ் ஆக்சிஸ் மட்டுக்கு எந்த ஆக்சஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கும் அதே ப்ராப்ளம் தான். அதுக்கு வந்து என்டையர் வித்துக்கு, அதாவது என்டையர் ஹைட் கிடைக்கல. அதுக்கு வந்து ஒரு அவைலபிள் ஹைட் கிடைக்கல. ஸோ இதுக்கு வந்து அவைலபிள் வித்து கிடைக்கல. ஸோ இதோட வித்து வந்து இதோடையே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்தோடயே முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த பக்கம் அதோட வித்தை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பி என்ன பண்ணோம்னா ஒரு கண்டெய்னரில் wrap பண்ணுவோம். wrap பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வித்து கொடுப்போம். வித்து வந்து எப்படின்னா ஒரு 500 கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு சென்டர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இல்லாத ஒரு கலர் கொடுப்போம், பிளாக். சாரி, கலர் ஸ்டார்ட் பிளாக். ஓகே, இப்போ வந்து இதோட வித்து எங்கே வர இருக்குன்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிச்சு, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா 500 வந்து அவைலபிள் வித்து எடுத்துக்குது ஃபுல்லாக. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக். இந்த பக்கம் என்டையர் வித்து வந்து எடுத்துக்கிச்சு. என்டையர் வித்து எடுத்துக்கனால ஸோ 500 சென்டர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம அவைலபிள் வித்து கொடுத்துட்டோம். அவைலபிள் வித்து கொடுத்ததுனால இது வந்து சென்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரோ அண்ட் காலம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சுருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரெண்டு விஜெட்டுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இதோட யூஸ் கேஸ் நான் சொல்லணும்னா, ஒரு ரேட்டிங் ஆப் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஸ்டார் இருக்குன்னா அந்த ஸ்டாரை அடுத்தடுத்து அடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரோ விஜெட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுதான். அதே மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்குது, ரோக்கு காலமுக்குலாம் நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம நிறைய லேஅவுட் டிசைட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ 1-2 வாட்டி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணால் இன்னும் நிறைய விஜெட்ஸ் இருக்குது. ஃப்ளட்டரில் விஜெட் பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா ஃப்ளட்டர் வந்து ஒரு ஸ்லோகமாக சொல்லுவாங்க, எவ்ரிதிங் இஸ் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஜெட் பார்ப்போம். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம்.